2023ஆம் ஆண்டுல நடைபெற்ற ஒருநாள் உலகக்கோப்பையில இந்திய அணியுடைய ஃபைனல் வரை வழிநடத்திய ரோஹித் சர்மா அடுத்த T20 உலகக்கோப்பை தொடர்ல கோப்பையை வென்று கொடுத்தாரு. சாம்பியன்ஸ் டிராபில ரோஹித் சர்மாவுடன் ஓபனிங் பார்ட்னராக சுப்மன் கில் இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. பேக்கப் ஓபனரிடம் யசஸ்வி ஜெய்ஸ்வால் அவர்களுக்கு வழங்கப்படலாம். சர்வதேச கிரிக்கெட்ல 14,000 ஒருநாள் ரன்கள் என்ற இலக்கை எட்ட விராட் கோலி அவர்களுக்கு இன்னமுமே 94 ரன்கள் மட்டுமே தேவைப்படுது. அவர் 3வது இடத்துல விளையாடுவார். ஒருநாள் உலகக்கோப்பை அரையிறுதியில நியூசிலாந்துக்கு எதிராக சதம் அடித்து மேட்ச் வின்னராக இருந்த ஸ்ரேயஸ் ஐயர் சமீப காலமாக உள்ளூர் கிரிக்கெட்களை தொடர்ந்து அதிரடியாக விளையாடி அசத்திட்டு இருக்காரு. இதனால அவருக்கு அணில இடம் கிடைக்கும் அப்படின்னுமே கருதப்படுது. இந்திய அணியுடைய விக்கெட் கீப்பர் இடத்திற்கு KL ராகுல், ரிஷப் பண்ட் அணியில பலத்த போட்டி இருக்கு. இந்த அணியில சாம்பியன்ஸ் டிராபில KL ராகுலுக்கு தான் இடம் கிடைக்கும் அப்படின்னுமே கருதப்படுது. சமீபத்துல நடந்து முடிந்த சையத் முஷ்டாக் அலி T20 தொடர்ல ஹர்திக் பாண்டியா மிரட்டலாக விளையாடி இருக்காரா. இதனால சாம்பியன்ஸ் டிராபில இவருடைய இடம் கிட்டத்தட்ட உறுதியுமே ஆகியிருக்கு. ரவீந்திர ஜடேஜா சமீப காலமாகவே பேட்டிங் பந்து வீச்சுல சொதப்பிட்டு இருக்காரு. இதனால சாம்பியன்ஸ் டிராபில அக்ஷர் பட்டேல் தான் சுழற் பந்து வீச்சு ஆல்ரவுண்டராக இருப்பார் அப்படின்னுமே சொல்லப்படுது. சமீப காலமாகவே குல்தீப் தொடர்ந்து அபாரமாக பந்து வீசிட்டு இருக்காரு. ஆட்டத்திற்கு ஏற்ப லென்த் லைனை மாற்றி சிறப்பாக பந்து வீசுவதால 11 அணில வருண் சக்கரவர்த்திக்கு வாய்ப்பு கொடுக்காமல் குல்தீப் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னுமே எதிர்பார்க்கலாம். ஒரு நாள் உலகக்கோப்பை 2023 தொடர்ல 7 போட்டிகள்ல 24 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தினாரு. இதன் மூலம் ஷமி எவ்வளவு முக்கியம் அப்படின்றது அனைவருக்குமே தெரிய வந்திருக்கா. ஒரு நாள் ஃபார்மட்ல முகமது சிராஜுடைய பந்து வீச்சு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆசிய கோப்பை 2023 மற்றும் ஒரு நாள் உலகக்கோப்பை 2023 தொடர்ல ஒரு போட்டியில 5 விக்கெட்டுகளை கைப்பற்றிய பவுலராக இருந்திருக்காரு. சாம்பியன்ஸ் டிராபில பும்ரா தான் துணை கேப்டனாக இருப்பார் அப்படின்ற தகவலுமே வெளியாக இருக்கு. இந்த ஸ்குவாட் தான் பாத்தீங்கன்னா சாம்பியன்ஸ் டிராபில விளையாட இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்கிலாந்துடன் நடக்கவுள்ள ஓடிஐலுமே இதே 11 அணி தான் களமிறங்க இருக்காங்களா. இந்த செய்தி தான் தற்போது சமூக வலைத்தளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.